இப்போ ரெடியா கிளம்பியாச்சா? இன்னைக்கு நம்ம குயின்ஸ் பஸ்ல எங்க போறோம்னு போக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம தாமான் கிசாங் டமாய் ஜாசின் மலாக்கா தாமான் கிசாங் டமாய் ஜாசின் மலாக்கா போறோம். ஜாசின் மலாக்கால இன்னைக்கு நிர்மலா தேவி அம்மாவோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்களோட அன்பான மகள் நம்ம குயின்ஸ் பஸ்ஸை சூஸ் பண்ணி மிஸ் தனலட்சுமி நம்ம குயின்ஸ் பஸ்ஸை சூஸ் பண்ணி நம்மக்கிட்ட கிஃப்ட்லாம் கொடுத்து அவங்க அன்பான அம்மா நிர்மலா தேவி அம்மாவுக்கு சூப்பரான சர்ப்ரைஸை சொல்லியிருக்காங்க. பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ தனலட்சுமி கொடுத்த கிஃப்ட்லாம் எடுத்துகிட்டு நம்ம நிர்மலா தேவி அம்மாவோட பிறந்த நாளை போய் ஜாசின் தாமான் கிசாங் டமாயில் போயிட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணிடலாமா? ஓகே, வாங்க போகலாம். இன்னைக்கு உங்களோட பிறந்த நாளா? அப்புறம் காலையிலேருந்து எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட பிறந்த நாள்? நல்லா போயிருக்கா? இன்னும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறதுக்காக நாங்கள் குயின்ஸ் பரிசில் வந்திருக்கோம். உங்களுக்காக கிஃப்ட்லாம் வேறு கொண்டு வந்திருக்கோம். போக்கிட்ட கிஃப்ட்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. வாங்கிக்கிறீங்களா? ஓகே, கிஃப்ட்லாம் வாங்கிட்டீங்க நிர்மலா அம்மா. யார் இந்த கிஃப்ட்டை உங்களுக்கு சர்ப்ரைஸ் யார் அனுப்பியிருப்பா? போக்கிட்ட யார் இந்த கிஃப்ட்லாம் கொடுத்து அனுப்பியிருப்பா அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? தெரியலையா? தெரியாதவங்க கண்டிப்பாக அனுப்பியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் அன்பானவங்க அது எனக்கு தெரியாது. நீங்கள் பேர் கரெக்டாக சொல்லணும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களை பிடிச்சவங்க, உங்கள் மேலே ரொம்ப அன்பானவங்க, பாசமானவங்க தான் உங்களுக்காக அந்த சர்ப்ரைஸ் அனுப்பியிருப்பாங்க. ஆமாவா? பேர் சொல்லுங்கம்மா. யாராக இருக்கும்? யாரு? இல்லையே, யாராக இருக்கும்? சரி, ஒரு 3 பேர் சொல்லுங்கள். கெஸ் பண்ணுங்கள் யாராக இருக்கும்னு. 3 பேர் சொல்லுங்கள். நீங்கள் சரியாக சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? இப்படி கேட்டு பிரச்சனை உண்டு பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்களா? திடீர்னு செய்யறதுதான் சர்ப்ரைஸு. ஓகே, 1ஆவதா பேர் என்ன சொன்னீங்க? 1ஆவதா முதல்ல ஒரு பேர் தனலட்சுமி. 2ஆவதா யார் சொன்னீங்க? இவங்க 2 பேரும் உங்களோட மகள். ஓகே, அவங்களும் இல்லைன்னு சொன்னா யாரை சொல்லுவீங்க? பேர் சொல்லுங்க. உங்களுக்கு எந்த மகனை ரொம்ப பிடிக்கும்? அதானே. ஓகே, யாரை சொல்லுங்க. வேற யாரா இருக்கும்? சரி, 4 பேர் சொல்லியிருக்கீங்க. நாங்கள் 3 பேர் சொல்ல சொன்னால் நீங்கள் 4 பேர் சொல்லியிருக்கீங்க. 4 பேர்த்தில் ஒருத்தவங்க தான் இந்த சர்ப்ரைஸ் அனுப்புனதுன்னு சொன்னால் சரியாக சொல்லணும். இப்போ கெஸ் பண்ணவே கூடாது. எனக்கு தெரியாதுன்னா சொல்லக்கூடாது. ஒருத்தவங்க தான் இந்த சர்ப்ரைஸ் அனுப்புனது உங்களுக்காக. 4 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை இந்த பிள்ளை சர்ப்ரைஸ் செஞ்சுருக்காங்க அப்படி சொன்னால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அப்புறம் செஞ்சவங்க அவங்க மேலே வருத்தப்பட்டாங்கன்னா எனக்கு தெரியாது, நான் போயின பிறகு. ஓகேவா? சரி, உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த வாழ்த்தை கேட்டு சரியாக சொல்கிறீங்களான்னு பார்க்கலாமா? அன்பு, அக்கறை, அரவணைப்பு, பாசம், நேசம், தியாகம் என எல்லா உணர்வுகளையும் ஒரே இடத்தில் பெற முடிந்தால் அதுதான் உண்மையான வாழும் கடவுள் என் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரு? சுகுணா. சுகுணா தான் இந்த மாதிரி உங்களை கடவுள் வாழ்க்கை அப்படிலாம் சொல்லுவாங்களா? அப்போ இன்னொரு மகள் பேர் சொன்னீங்களா? அவங்க சொல்ல மாட்டாங்களா? சரி, இன்னொரு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இப்போ சரியாக சொல்லணும். அம்மா. எது? அது முடியாது, நீங்கள் சொன்னால் தான் முடியும். அம்மா, நீ என் வாழ்க்கையின் மிகச்சிறந்த பெண். அவங்க வாழ்க்கையிலே நீங்கள் தான் பெண்ணிலே மிக சிறந்த பெண்ணா. சரிங்களா? நீ என்றென்றும் என் முதலிடத்தில் இருப்பாய். என்றைக்குமே நீங்கள் தான் அவங்க வாழ்க்கையில் ஃபர்ஸ்டா. எத்தனை பேர் வந்தாலும் எங்கே போய் வந்தாலும் நீங்கள் தான் ஃபர்ஸ்டா. எங்கே போய் யாரை பார்த்தாலும் பெண்ணை பார்த்தா உங்களை தான் பார்க்குற மாதிரி அவங்களுக்கு தோணுமா? யோசிக்கிறீங்களா? அழகான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனலட்சுமி. முதல்ல ஒரு மகன் பேர் சொன்னீங்க. தனலட்சுமி யாரு? அவங்க முதல் பிள்ளையா கடைசி பிள்ளையா? கடைசி பிள்ளையா? சரி, 4 பேர் சொன்னீங்களே. இப்போ சொல்லுங்க, யாரா இருக்கும்? யாரா இருக்கும்?
தனலட்சுமி எங்க கூப்பிடுங்க அந்த தனலட்சுமி, நாங்களும் பார்க்குறோம். வா தனலட்சுமி, உங்கள் அன்பான மகள் தனலட்சுமி தான் உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் அனுப்புனது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்புவீங்களா? உங்கள் அன்பான மகள் தனலட்சுமி தான் உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் கொடுத்தது. சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷமா? எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு உங்கள் மகள்கிட்ட இருந்து உங்களுக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸ் வரும்னு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்கலையா? ஏன் எதிர்பார்க்கல? ஏன் நீங்க எதிர்பார்க்கல? ஏன்னா ஆரம்பத்திலேருந்து செஞ்சு 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 சின்ன மகள் எங்களோட சூழ்நிலை, அதனால எந்த சூழ்நிலையிலும் அம்மாவோட சந்தோஷத்தை நிலைச்சு நிக்க வைக்கணும். எந்த நாள்லையுமே அவங்களோட சந்தோஷம் வந்து கெடுத்துடக்கூடாது. பிறந்த நாளுக்கு மட்டும் இல்லை, இன்று மட்டுமில்லை, எங்கள் அம்மா என்றைக்குமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், என்றைக்குமே சந்தோஷமா இருக்கணும். அதுலேயும் முக்கியமாக இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாள், எங்களுக்காக பிறந்த நாள், எங்களுக்காக பிறந்த எங்கள் அம்மாவோட பிறந்த நாளை நாங்கள் மறக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், எங்களுக்காக பிறந்து எங்களுக்காக வளர்ந்து எங்களை பெற்றெடுத்து எங்களை வளர்த்த எங்களோட தாய் தான் எங்களுக்கு முதலிடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்கள் அன்பான மகள் தனலட்சுமி. சந்தோஷமா? நீங்கள் அவங்களை என்ன சொல்ல விரும்புறீங்க? விளங்கல. தேங்க்யூ சொல்லவே கூடாது. அம்மா வந்து மகளுக்கு தேங்க்யூ சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா மகளுக்கு தேங்க்யூ சொல்லக்கூடாது. எவ்வளவு தேங்க்யூ நீங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு இன்னும் ஏற்றிக்கிட்டே போகிறீங்கன்னு அர்த்தம். அவங்களோட கடனை ஏற்கனவே சொல்லுவாங்க, பெற்ற கடனை அடைக்க முடியாது சொல்லுவாங்க. இப்போ தேங்க்யூ சொன்னீங்கன்னா இன்னும் கூடியிருமேன்னு யோசிப்பாங்க. இருந்தாலும் உங்களோட அன்பும் ஆசீர்வாதமே அவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. எங்கே இருந்தாலும் எங்களுக்கு முன்னோடியாக இருக்கிற எங்களோட அம்மா எப்போதும் எங்களுக்கு அன்பும் ஆசீர்வாதம் கொடுக்கணும், உங்களோட ஆசீர்வாதம் எப்போதும் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாங்க. உங்களோட ஆசீர்வாதம் யாருக்கு? ஏன் 4 பிள்ளைகளும் சொல்லிங்க தானே, பிரித்து சொல்ல மாட்டேங்க தானே? ஓகே, இதுதான் தாயின்னு சொல்கிறது. திரும்பவும் உங்களுக்கு நாங்கள் குயின்ஸ் பஸ்ஸில் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். இது மட்டும் இல்லை, உங்கள் அன்பான மகள் உங்களுக்கு சூப்பரான ஒரு கேக் கூட கொடுத்துருக்காங்க. கேக் கட் பண்ணலாமா? ஓகே, வாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Jingle bells. Happy birthday to you.
பிறந்த நாள்னு நான் கேட்க மாட்டேன். நிர்மலா அம்மாவோட பிறந்த நாள் எத்தனாவது வயசுன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா வயசுன்றது வருஷம் வருஷம் வரும், வருஷம் வருஷம் போகும். ஆமாங்களா இல்லையா? நம்மளோட சந்தோஷமும் வாழ்க்கையில் நம்மளோட ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். அது எப்போதுமே உங்களுக்கு நிலைச்சி இருக்கணும். இன்று மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு அந்த சந்தோஷம் நிலைச்சி இருக்கணும்னு சொல்லி திரும்ப நாங்கள் குயின்ஸ் பஸ்ஸில் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. நீங்கள் வேறு எதுவும் சொல்ல போகிறீங்களா? தேங்க்யூ.